ஒரு நாள் சாயங்கால நேரத்துல அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சாயங்கால நேரத்துல ஆலமரத்து அடிக்கிட்ட உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள யுவ தம்பதிங்க யாரோ வந்தாங்க. அவங்கள பார்த்த சீத்தம்மா சுப்பம்மா, என்னடி சீத்தம்மா, இந்த மூஞ்ச இந்த ஊருக்குள்ள நம்ம பார்த்ததே இல்ல, யாரோ புதுசா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க உண்மையிலேயே நம்ம ஊருக்காரங்களா இல்ல நம்ம ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கிற பையனா? இவன் யாருன்னே தெரியலையே. நம்ம ஊர்ல பொண்ணு எடுத்திருந்தா பொண்ணாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சரி சுப்பம்மக்கா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறது யாரு எவருன்னு கண்டுகிட்டு வரேன் அப்படின்னு சீத்தம்மா அங்கிருந்து கிளம்பி அவங்க பின்னாடியே போனா. ஆமா, யாருப்பா நீ? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. யாரு வீட்டுக்கு வந்தீங்க? ஏன் ராமரெட்டி அவங்க வீடு எங்க? ஓ, ராமரெட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, ராமரெட்டி அவங்க இந்த ஊர்லயே இப்ப இல்லையே, அவங்க வீடு அந்த வீடுதான். சரி சரி, நீங்க ராமரெட்டிக்கு சொந்தக்காரங்களா? அதான் வந்திருக்கீங்களா? நாங்க ராமரெட்டி வீட்டுக்கு தான் வந்தோம், ஆனா ராமரெட்டிய பார்க்க வரல, அவரோட சொந்தக்காரங்களும் இல்ல அப்படின்னு தன்னோட பொண்டாட்டி கை புடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டான். நில்லுப்பா, நில்லு நில்லு. ஆமா, உன் பேர் என்ன? சொல்லாம போற. பேரை விசாரிக்கலான்னு வந்தா அது கூட சொல்லாம போய்கிட்டு இருக்க. என் பேரு சிவாங்க, இவ என் பொண்டாட்டி சத்யா. சரி, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் அவன் பொண்டாட்டி சத்தியத்தை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சீத்தம்மாவும் வேற என்ன பண்றது அப்படின்னு சுப்பம்மா கிட்ட திரும்பி வந்தா. பாத்தியாடி சீத்தம்மா, நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்ம கேக்குற கேள்விக்கு சரியா பதில கூட சொல்லாம நம்ம கிட்டே முகத்தை திருப்பிக்கிட்டு போறான். யாருடி அவன்? சரி சரி, பரவாயில்ல விடுங்க, இந்த ஊருக்குள்ளதானே இருக்க போறாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம வீட்டு ஆம்பளைங்க வீட்டுக்கு வந்த உடனே பொம்பளைங்க நம்ம வீட்டுல இல்லனா அதுக்கப்புறம் வாய்க்கு வந்த மாதிரி கத்துவாங்க. ஆமா ஆமா, இந்த ஆம்பளைங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க மட்டும் எந்த வேலையா இருந்தாலும் எங்க வேணா எவ்வளவு நேரம் வேணாலும் சுத்தலாம். ஆனா வீட்டு பொம்பளைங்க மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில சுப்பம்மா வீட்டு முன்னாடி சீத்தம்மா வந்து நின்னா. ஓ சீத்தம்மா, நீயே வந்துட்டியா? நானாவே இப்ப உன் வீட்டுக்கு பாக்க வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சரி, வீட்டு வேலை எப்போ இருக்கிறது தானே. சரி வா, கிளம்பு போலாம். புதுசா நம்ம ஊருக்குள்ள தம்பதிங்க வந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு வரலாம். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சீத்தம்மா சுப்பம்மா அந்த தம்பதிங்களை பாக்குறதுக்காக அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க. வீடு அல்ல கல்லோலமா இருந்துச்சு. அட, இவங்க இந்த வீட்டுக்கு தங்க வந்தாங்களா இல்ல ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தாங்களா? அவங்க இருக்கிற இடம் தானே, வீட்டை கொஞ்சம் சுத்தபத்தமா வச்சுக்கிட்டா என்ன ஆக போகுது? ஆமா, இத்தனைக்கும் இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? அட, நானும் உங்க கூட தானே இருக்கேன், என்கிட்ட கேட்டா இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சரி சரி, இந்த வீட்டுக்கு வராம அவங்க எங்க போக போறாங்க, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க எவ்வளவு நேரம் காத்தாலும் வரவே இல்லை, திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுல எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் வீட்டுல போய் வேலை செய்யாம ஆலமரத்துக்கு அடியில வந்து உக்காந்துக்கிட்டு அந்த தம்பதிங்க எங்க போனாங்கன்னு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் சிவா அவன் பொண்டாட்டி சத்தியம்மா கூட்டிக்கிட்டு அந்த வழியா நடந்து வந்தான். அவங்க பின்னாடியே சீத்தம்மா சுப்பம்மா கூட வந்தாங்க. ஏன்பா, முந்தா நேத்து தான் நீங்க வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்க, என்ன ஆனீங்கன்னே தெரியல, எங்க போனீங்க? நாங்க ஒரு வேலையா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருந்தோம். சரி சரி, நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களோட மனுஷங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க தானே பாத்துக்கணும், அதுதான் கேட்டோம் நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு. ஆமா, இத்தனைக்கு நீங்க எங்க போனீங்க? அது இருக்கட்டும், வீட கொஞ்சம் சுத்தபத்தம் பண்ணணும், நீங்களும் எங்களுக்கு உதவியா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க யாரும் இல்ல உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு, அதுக்குதான் கேக்குறேன். சுப்பம்மா சீத்தம்மா தானா வந்து வாயை கொடுத்துக்கிட்டாங்க, அதனால அவங்க கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒத்தாசை பண்றதுக்காக வந்தாங்க. இவ்வளோ நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, கொஞ்சம் மோர் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி சிவாவும் அங்கிருந்து கிளம்பி மோர் கொண்டு வர போனா. இப்படி கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு சீத்தம்மா சுப்பம்மா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. ஐயோ கடவுளே, என் வீட்டுல கூட நான் இவ்வளோ வேலை செஞ்சவ கிடையாது, கொஞ்ச நேரம் ஒத்தாசையா இருங்க அப்படின்னு எல்லா வேலையும் நம்ம கையாலேயே செய்ய வச்சுக்கிட்டாங்க. ஆமா, அதெல்லாம் சரி, இத்தனைக்கு அவங்க யாரு என்னன்னு நம்ம கிட்ட ஒரு விஷயம் கூட அவங்க சொல்லவே இல்லையே. அவங்கள பார்த்தாவே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு,
அவங்க நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்க, யாரோ என்னவோ, என்னன்னு கூட நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சுப்பம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்க புருஷன் வழியிலேயே சத்தம் போட்டாரு. ஏண்டி, வீட்ல எந்த வேலையும் செய்யல, ஒண்ணுமே இல்ல, இவ்வளோ இருட்டு கழிஞ்சு வீட்டுக்கு வரியே? ஆமா, இவ்வளோ நேரம் நீ எங்க போயிருந்த, என்ன பண்ணிக்கிட்டு வர? இதுக்கப்புறம் நீ எப்படிதான் சமைச்சு கொடுப்ப? இங்க பாருங்க, இன்னைக்கு என்னால சமையலெல்லாம் செய்ய முடியாது, நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டா. அட, இவ என்ன இன்னைக்கு இவ்வளோ விசித்திரமா பேசிட்டு போறா? ஓஹோ, சீத்தம்மா வீட்டுல நிறைய வேலை இருந்திருக்கும், அதுதான் இன்னைக்கு இவ்வளோ சோர்வா இருக்கா அப்படின்னு தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது பங்காரி அந்த பக்கம் போறத கவனிச்சான். பங்காரி, பங்காரி வாயிங்க, என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது வேலை செஞ்சாலா? இல்லையே, என் பொண்டாட்டி கூட ரொம்ப சோர்வாதான் இருக்கா. உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ வேலை செஞ்சிருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்கும் வரலையா? ஆமா, இவங்க 2 பேரும் எங்கேயுமே வேலை செய்யாம எப்படி இவ்வளோ சோர்வா இருக்காங்க? அதை பத்தி தான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, இந்த ஊருக்குள்ள யாரோ நவ தம்பதிங்க வந்திருக்காங்களாம். யார் அவங்க? அவங்க யாரு என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனா அவங்கள பார்த்தாவே விசித்திரமா இருக்குதாமா. உங்ககிட்ட போய் யாரு என்னன்னு விசாரிச்சா கூட சரியா பதிலே சொல்றது இல்லையாமா. சரி சரி, அவங்கள பத்தி நம்ம அப்புறமா விசாரிக்கலாம், முதல்ல நம்ம பொண்டாட்டிங்களை பத்தி விசாரிக்கணும். சரி சரி, நானும் கடைக்கு போய் பொருளுங்களை வாங்கிட்டு வரணும், கிளம்புறேன் அப்படின்னு அவரும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சுந்தரம் மட்டும் அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சுந்தரம் மார்க்கெட்டுக்கு போலான்னு வெளியே போகும்போது வழியில எலுமிச்சை பழத்தை யாரோ மந்திரிச்சு போட்டிருந்தத கவனிச்சான். அது யாரு என்னன்னு பாக்குறதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அங்க பாக்க சொன்னான். அடடே, யாரு நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி மந்திரிச்சு போட்டது? நம்ம ஊர் ஜனங்கள்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க, யாரோ வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு புதுசா வந்தவங்க தான் செஞ்சிருக்கணும். ஆமா ஆமா, அந்த ராமரெட்டி வீட்டுக்கு வந்தவங்க தான் ஆயிருக்கணும். ஆமா ஆமா, அவங்க தான் ஆயிருக்கணும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க நம்மளுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாரும் சொல்றது பார்த்தா அவங்க தான் ஆயிருக்கணும். சரி, அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம் வாங்க. இப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே மந்திரிச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவனோட வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா விடிஞ்சாலும் புருஷன் பொண்டாட்டி படுத்து தூங்குறத பார்த்து நைட்டு முழுக்க இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள எழுப்புறதுக்காக ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊத்துனாங்க. அவ்வளவுதான், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எந்திரிச்சு நின்னாங்க. என்ன, இந்த மாதிரி தூங்குறவங்கள தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னப்பா நீ எங்களுக்கு புத்தி இருக்கான்னு கேக்குற? எங்க ஊருக்கே வந்து எங்க ஊர்லயே தங்கி எங்க ஊரு ஜனங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதோ பாருப்பா, இதுக்கப்புறம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எங்க மந்திரிச்சு போட்டிருக்கீங்களோ அதே மரத்துக்கடியில உங்களை கட்டி போடுறேன். நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு எங்களை பிடிக்க வந்திருக்கீங்க? திருடங்க யாருன்னு பார்த்து அவங்கள பிடிக்கணும், அதை தவிர எங்களை பிடிக்கிறது இல்ல. நாங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு தான் வேலைக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். என்ன வேலை? இந்த மாதிரி மந்திரம் பண்ணி போடுறது தான் உங்க வேலையா? இல்ல இல்ல, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு சண்டைக்காக சில பேர் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு பார்த்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். அதுக்குதான் ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக ஊர் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்குதான் எங்களை பத்தி நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்க சொல்லவே இல்லை. வேணுமன்னா வாங்க, உண்மையான விஷயம் என்னன்னு காட்டுறோம் அப்படின்னு மலை மேல கூட்டிட்டு போய் அங்க வேலி போட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஊர் ஜனங்களுக்கு காட்டினாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்துல திருஷ்டி சுத்தி எடுத்து போடுறதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஆனா ஊர் ஜனங்களோட கெடுதலுக்காக நாங்க செஞ்சோன்னு நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. இனிமே நீங்க எல்லாரும் எங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இந்த ஊருக்குள்ள எப்படி திருடங்க வராங்க, ஊரை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு கவனத்தை வைங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் உதவி பண்றதுன்னு அந்த ஊர் ஜனங்க முடிவெடுத்து சத்தியம் சிவம் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க. வீராவுக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணத்துக்கு நண்பருங்க சொந்தக்காரங்கன்னு வந்திருந்தாங்க. வீரா ரொம்பவே ஏழை. என்னடா வீரா, உனக்கு சாப்பிடவே கதி இல்ல, அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிற? இந்த பொண்ணை எப்படி வச்சு காப்பாத்துவ? கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு காய்கறி வச்சு சமைச்சு கொடுத்துருக்க, இதுக்கு கூப்பிடாமே இருந்திருக்கலாம்ல. இப்படி வீராவோட நண்பனான ராமு எல்லாரும் முன்னாடி வீரா கிட்ட கேட்டான்.
இங்க பாரு ராமு, நான் இருக்கிறதுலயே சமாளிச்சுக்குவேன். எனக்கு இல்லனாலும் என்னோட பொண்டாட்டிய வெறும் வயிற்றுல படுக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நாங்க ஏழைங்க, நாங்க இப்படிதான் இருப்போம். நீங்க இருக்கப்பட்டவங்க அப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு கவலைப்பட்டான். சரிப்பா, சரி சரி, நாங்க உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எந்த காரணத்தை கொண்டும் சொல்லல. வந்த பொண்ண நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சும்மாதான் சொன்னேன் அப்படின்னு ராமு சொன்னான். ஆனா வீரா மட்டும் தன்னோட மனசுல ராமு ஊரு ஜனங்க முன்னாடி என்னையே இப்படி அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு கவலைப்பட்டான். கல்யாணமான மறுநாள் வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி வீரா வெளிய வாசல்ல உக்காந்துக்கிட்டு எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஏழையா பிறந்ததை தவிர நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா அந்த ராமு எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்திட்டான். நான் பொண்டாட்டிய சரியா பாத்துக்க மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்திட்டான். உங்க முன்னாடி நான் நல்லபடியா பணத்தை சம்பாதிச்சு காட்டணும். உடனடியா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு வெளிய வாசல்ல உட்காந்து யோசிக்கும் போது லக்ஷ்மி வந்தா. ஏங்க, நேத்து நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பாக்குறேன், ஏனோ நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு அந்த ராமு என்னை எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டான். அவங்க முன்னாடி நான் நல்லா காசு சம்பாதிக்கணும். ஐயோ, அதுக்கு ஏங்க அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு கவலைப்படுறீங்க? நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கலாம். நாளையில இருந்தே நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ண பாக்கலாம். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்னது வியாபாரமா? அப்படி என்ன வியாபாரம் செய்யறது? இங்க பாருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வயல் இருக்கு. அந்த வயல்ல நம்ம காய்கறிய விளைவிக்கலாம். அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விக்கலாம். நம்மளுக்கு நல்லபடியா லாபம் வரும். அட லக்ஷ்மி, நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்க. இவ்வளவு நாளா என்னோட வயல்ல நானே கொஞ்சம் விவசாயம் செஞ்சு குறைஞ்ச விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ வந்துட்டல, நீ என்னோட அதிர்ஷ்டசாலி பொண்டாட்டி. நீ ரொம்பவும் புத்திசாலி. உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். போதும் போதுங்க, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். அதெல்லாம் நீங்க மார்க்கெட்டுக்கு போய் நம்ம காய்கறி வியாபாரம் செய்ய தேவையான விதைங்களை வாங்கிட்டு வாங்க. சரி லக்ஷ்மி, நான் சீக்கிரமா போய் நம்ம காய்கறிக்கு தேவையான விதைங்களை வாங்கிட்டு வரேன். இப்படி மார்க்கெட்டுக்கு போய் தேவையான வித்தனைகள் எல்லாம் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் மறுபடி நாள்ல இருந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் எடுத்துட்டு போய் மாடையும் கூட்டிட்டு போய் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம கைதாங்க நம்மளுக்கு லாபம். ஆமா லக்ஷ்மி, நம்ம ஏழைங்க, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு 2 பேரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒவ்வொரு நாளும் வயலுக்கு வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்களோட விளைச்சல் கை சேர்ற நேரம் வந்துச்சு. காய்கறி எல்லாம் ரொம்ப நல்லா விளைஞ்சு வந்திருந்தது. லக்ஷ்மி, பாத்தியா எவ்வளவு காய்கறி விளைஞ்சு நிக்குதுன்னு? ஆமாங்க, நம்ம கஷ்டத்துக்கேத்த பலன் கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேரும் காய்கறி எல்லாம் பிரிச்சுட்டு போய் பக்கத்து சந்தையில வியாபாரம் பண்ணலாம். சரி லக்ஷ்மி, நீ இந்த பக்கம் இருந்து பிரிச்சுட்டு வா, நான் அந்த பக்கம் இருந்து பிரிச்சுட்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா பிரிச்சுட்டு வாங்க. நம்ம தான் முதல்ல மார்க்கெட்ல போய் காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். வேற யாராவது வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தாங்க பிரச்சனை. சரி லக்ஷ்மி, நான் சீக்கிரமா பிரிச்சிடுறேன் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டு காய்கறி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க. வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் அவ்வளவா வியாபாரம் ஆகல. என்ன லக்ஷ்மி, யாருமே வந்து காய்கறிய வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இருங்க, இப்பதானுங்க கடையை போட்டோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வியாபாரத்துக்காக வந்தாங்க. அட, காய்கறி தக்காளி எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. வெண்டைக்காய் தக்காளி எனக்கு ஒவ்வொரு கிலோ கொடுமா அப்படின்னு பாட்டி காய்கறி வியாபாரம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேரு வந்து குமிஞ்சிட்டாங்க. இப்படி அன்னைக்கு முழுக்க நிறைய பேர் வந்து காய்கறிய வாங்கிட்டு போய் அவங்க காய்கறி எல்லாம் காலியாயி கையில பணம் வந்தது. பாரு லக்ஷ்மி, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நம்ம கையில காசு வந்திருக்கு. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சோம், இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படணும். என்னோட வாழ்க்கையில இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட, இது என்னங்க, இப்பதானே வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நாட்கள் போக போக இதே மாதிரி நல்லபடியா விவசாயம் செஞ்சு வியாபாரம் செய்யலாம். அப்ப இன்னும் காசை பார்க்கலாம். இன்னும் முன்னாடி இருக்கிற நம்ம வாழ்க்கையில கூட இதே மாதிரி சம்பாதிக்கலாங்க. லக்ஷ்மி, நீ சொல்ற மாதிரியே நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு இதே மாதிரி விவசாயம் செஞ்சு காய்கறியை நல்லா விக்கணும். இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க நல்ல வழிக்கு வந்துட்டாங்க. இன்னும் வீராவோட நண்பனான ராமு விஷயத்துக்கு வந்தா,
ராமு அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்னு செஞ்சு ரொம்பவே நஷ்டத்தை அடைஞ்சிட்டான். ராமு கூட வீரா மாதிரியே காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு யோசிச்சான். ஆனா அவங்கிட்ட பணம் இருக்கல, சொத்துன்னு எதுவுமே இருக்கல. இப்படி இருக்கும்போது அட பணமும் போச்சு, சொத்து பத்தெல்லாமே போச்சு அப்படின்னு ஒரு தடவை வீராவை போய் பாத்துட்டு வரலான்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வீராவை பாக்குறதுக்காக வந்தான். இந்த நேரம் பார்த்து வீராவும் அவன் பொண்டாட்டி லக்ஷ்மியும் வியாபாரம் செஞ்ச காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவனை பார்த்த உடனே, டே ராமு எப்படிடா இருக்க, வந்து உக்காருடா. டே வீரா என்ன மன்னிச்சிடுறா, அன்னைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு நான் என்னோட சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டேன். உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமாடா? இங்க பாருங்க ராமு அண்ணன், நாங்க ஏழைங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எங்க கையில எல்லாம் இப்போ காசு இல்லங்கன்னு. அட லக்ஷ்மி அப்படியெல்லாம் சொல்லாத, அவன் என்னோட உயிர் நண்பன். இங்க பாரு ராமு, அன்னைக்கு என்ன நீ அவமானப்படுத்தி பேசின, ஆனா நீ என்னோட நண்ப. அத பத்தி நான் மனசுல வச்சுக்காம உங்ககிட்ட சொல்ற, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு அப்படி சொல்லி வீரா அவன் கையில இருக்கிற காசையெல்லாம் அவனோட நண்பனான ராமுவை நம்பி அவன் நல்லா இருக்கட்டும்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஏ வீரா, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மண்டபத்துல உன் கல்யாண நேரத்துல உன்னை அவமானப்படுத்திட்டேன். ஆனா நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு நீயாவே வந்து உன்னோட காசெல்லாம் எனக்கு கொடுத்து கஷ்டப்படாதன்னு சொல்ற. நீ ரொம்ப நல்லவன், உனக்கு எப்பவுமே நன்றியா இருப்ப. ஐயோ ராமு அப்படியெல்லாம் சொல்லாத, நீ என்னோட நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே ராமு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். வீரா ராமுக்கு உதவி செஞ்ச விஷயம் ஊரு ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே வந்தாங்க. அப்பா வீரா, உன் கையில இருக்கிற காசெல்லாம் உன்னோட நண்பனுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நீ நடு வீதியில நிக்கிற கஷ்டமா இல்லையா? எப்படிங்க ஐயா எனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா எனக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. நான் இருந்த மாதிரி அந்த பழைய நிலைமைக்கு தான் இப்ப வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இங்க பாருங்கன்னு, சந்தோஷம் பணத்தினால வராது, நம்ம மனசுல இருந்து தான் வரும். வந்த வழியிலேயே திரும்பி போக போறேன். ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யற வாய்ப்பு எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நான் மறுபடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, உன் கையில இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் உன்னோட பொண்டாட்டிய நீ எப்படி காப்பாத்த போற? அண்ணன், மறுபடியும் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் சாப்பாட பத்தி சொல்றீங்களா? எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடணும் கூட எங்களுக்கு நல்லா தெரியும். என் பொண்டாட்டி எப்படி காப்பாத்தணும்னு தெரியும். எனக்கு எவ்வளவு பலமா இருந்துகிட்டு எனக்கு ஊக்கம் கொடுக்கணும்னு என் பொண்டாட்டிக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நாள்லயே ராமு சிக்கன் வியாபாரத்தை ஆரம்பிச்சான். அவனுக்கு லாபம் ரொம்ப நல்லா வந்தது. இருந்தாலும் இன்னும் அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு அவன் தேட ஆரம்பிச்சான். ஆனா வீரா மட்டும் இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ராமு மறுபடியும் கையில இருந்ததெல்லாம் இழந்துட்டான். பணம் இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். நான் சந்தோஷமா இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா வீரா எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றான். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல, அவங்கிட்ட கேட்கணும். இந்த விஷயத்த பத்தி அவங்கிட்ட போய் கேக்குற, அவனுக்கு தான் சரியான பதில் தெரியும் அப்படின்னு வீராவை பார்க்க போனான். வீரா, உங்ககிட்ட பணம் சொத்துன்னு எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்ட. ஆனா உன் முகத்துல மட்டும் ஒரு சந்தோஷம் தெரியுது. உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அதுக்குள்ள இருக்கிற ரகசியம்தான் என்ன? ஒரு மனுஷனுக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில சாதாரணமானது. ஆனா எப்பவுமே நம்ம பணத்திமிர காட்டக்கூடாது. நம்மளுக்கு கஷ்டம் வந்தப்போ நம்ம தைரியமா இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்டு ராமு எதுவுமே பேசாம மௌனமா கண்ணீரை விட்டான். இருந்து ராமுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. இருந்து அவனும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். இப்படி அன்னையிலிருந்து ராமு வீரா 2 பேரும் லாப நஷ்டத்தை பத்தி யோசிக்காம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க.